ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓ! என் ஒய்ஃப் சொல்றாங்க. நீங்க என்கிட்ட நீங்க சொன்னா என் ஹஸ்பண்ட்ட சொன்ன மாரி அப்படின்னு உரிமையா சொல்றாங்க. ம். அவங்க அப்படி சொல்றதால நானும் என் ஒய்ஃபும் ஒரே பெர்சன் ஆயிடுவோமா? கண்டிப்பா ஆக முடியாது. ஒரு ஒரு அடி முட்டாளுக்கு கூட இது புரியும் இந்த லாஜிக். ம். உங்க கடைஞ்செடுத்த முட்டாளுக்கு ஆமா, கூட இந்த லாஜிக் புரியும். ஆமா. இந்த ஒருத்துவ பைத்தியக்கார பசங்களுக்கு புரியல. உங்க வைஃப் எங்கேயோ போய் கீழ விழுந்தாங்கன்னா, பிசிக்கலா வந்து ரொம்ப வருத்தப்படுறது, அழுகுறது அவங்களா தான் இருக்கும். நீங்க வந்து மனரீதியா வேதனைப்படுவீங்க. அதாவது ஐய்யய்யோ! என் ஒய்ஃப்க்கு இந்த மாரி ஆச்சேன்னு வந்து மனவேதனைப்படுவீங்க. ஆனா பிசிக்கல் வேதனை யார் படுவாங்க? உங்க ஒய்ஃப் தானே படுவாங்க. சொல்லுங்க பிரதர். ஆமா. அ. ஒ ஒ ஒன்றா இருக்கும். அந்த யூனியன்ல இருக்கிறோன்னும்போது, ஆமா. அந்த அந்த உரிமையில தான் நம்ம வாக் பண்ணுவோம். ஆமா. அத வழக்கமா இவங்களுக்கு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 வருஷம் ஸ்டாக்ல இப்போ வச்சுக்கிட்டே ரோடு ரோடு சுத்துவாங்க. இப்போ சொல்லுங்க. ஒரு ஒருத்தர் வந்து ஒரு 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 கடையோ, ஏதோ வச்சிருக்கிறாரு. அந்த கடையில அவன் மகன வந்து அ என்ன சொல்றது? முதலாளி சீட்ல அவங்க அப்பா வச்சுட்டு போறாரு அப்படின்னா, அவன் அந்த உரிமையில தானே பேசுவான். என்ன பார்த்தா எங்க அப்பாவ பார்த்த மாரிப்பா போப்பா அப்படி தானே சொல்லுவான். ஆமா, இது ரொம்ப ரொம்ப ஆமா, அடிப்படையான ஒரு 5 வயசு ஆமா, புள்ளைக்கு கூட புரியும் இந்த லாஜிக். ஆமா. அந்த கடையில வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சாமானத்த ஏதோ ஒரு மளிகை பொருள வாங்கிட்டு, ஆனா அப்புறம் வந்து தரேன்ட்டு போவாரு. அப்புறம் வந்து குடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்க மாட்டாரு. மகன் இருப்பாரு. இல்ல நான் உங்க அப்பாட்ட தான் குடுப்பேன். நான் அவன்ட்ட குடுக்க மாட்டேன்னு சொல்லப் போறாரு. அவனுக்கு தெரியும் இவரும் ஓனர் தான்னு. அதனால என்ன பண்ணுவாரு, பையனும் அப்பாட்ட வாங்குனீங்களா? எவ்வளோ? சரி குடுங்க நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த கடன அழிச்சிருவான். நோட்ல எழுதி வச்சிருப்பான். அப்பன்ட்ட குடுத்தாலும், மகன்ட்ட குடுத்தாலும் கடன் கழிஞ்சுது. புரியுதுங்களா? அப்போ அவங்க 2 பேர் இப்ப பாருங்க ஒண்ணு போட்டுருக்குறேன் அப்படி பாருங்க அந்த லூசு. பேரை போட்டு என்ன சிஸ்டர் நீங்கள் பேசினதும் தப்பு. அனுஷ்காவா? ஒலியாவா? என்னடி உன் பேரு? கேக்கடி முண்டா. நீ ஆம்பளையா இருந்து பொம்பளை வயசில் பேசுறியா? இல்லை உண்மையிலே பொம்பளையா இருந்து எத்தனை பேர் கூட வாழ்ந்துனுக்கிறேன்னு தெரில. எப்படி டெய்லி ஷாமு ரிச்சர் ஒருத்தனோட வாழ்ந்துனுக்கிறியாடி? திருட்டு முண்டா, தெவிடியா முண்டா. ஏதோ போனா போட்டும் இவனுங்கெல்லாம் மதித்து பொம்பளையாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற உங்கள் அம்மாவில். ஒழுங்காக பேசு, புரியுதா? கிழிச்சு விட்ருவோம், பார்த்துக்கோ. தீவிரவாதியோடு சுற்றிட்டு இருக்கிறதாண்டி நீ. என்ஏ லிஸ்ட்டில் இருக்கிறான் ஒருத்தன், 1 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கான், உன் ஊருக்காரன். அவனோட சுற்றின்ட்டு இங்கே என்ன இந்தியாவில் வந்து உனக்கு என்னடி பேச்சு? திருட்டு முண்டா. உன் வேலையை இலங்கையில் வச்சுக்கோ, புரியுதா? இங்கே இந்தியாவில் நடக்கிற இது விஷயத்தில் வந்து நீ தலையிடாத. மூடிக்கிட்டு இருந்துக்கோ. அடுத்தவனுடைய பொண்டாட்டி பேசிட்டு இருந்தால் உன்னை சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? தெவிடி ஆளுக்கு பிறந்தவளே. காலிலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், என்ன எல்லோரும் பொண்டாட்டி இழுத்து பேசிங்கிற யார் நீ கேட்குறேன்? தெவிடி அமௌண்டா, ஒழுங்கா இருறி. இங்கே பாருங்க, முடிஞ்சா ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.